ஸ்ரீ குருப்பியோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பரோபகாரம் அப்படிங்கிற தலைப்பில் ஹிந்து சமூகத்தின் தோஷம் 5வது பகுதி பேஜ் நம்பர் 219 222 வரல எடுத்துட்டுருக்கேன். இப்போது பரோபகாரங்கிற தலைப்பில் தான் இந்த இதை பேசுகிறான் பெரியவா. இப்போது நம்மளுடைய ஒரு பந்துக்கள் யாரோடதாவது ஒரு டெத் ஏற்படுறது அப்படின்னா அபர காரியம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா, பண்ணிடுறான் இல்லையா? 100% டெடிக்கேஷனோட பண்ணுறாளா, குறை கொஞ்சம் இருக்குது, ஸ்ரத்தையோட பண்ணுறாளா, ஆனால் பண்ணுறான், அடியோட விடாமல் பண்ணிடுறான். அதில் ஸ்ரத்தை இருக்குது, கவனக்குறைவு இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் நம்ம விட்டுடுங்க. ஆனால் ஏதோ ஒரு அபர காரியம் பண்ணிடுறாவா. அமாவாசை தர்ப்பணம், ஸ்ரார்த்தம், இதெல்லாம் இந்து மதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸை ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய அவளை ஒரு திருப்திப்படுத்தக்கூடிய, சந்தோஷப்படுத்துறதோட அவளை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு கர்ம அனுஷ்டானங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இந்த அவளுடைய குல ஆச்சாரம் படி இந்த பிரேத சம்ஸ்காரம் பண்ணுறான். ஆனால் இந்த மாதிரி ஆதரவே இல்லாத நிராதரவாக இருக்கவாளுடைய கதி என்ன ஆகும்? அனாதைகளாக இறந்து போகிறவா, அவர்களுடைய சரீரம் கடவுள் கொடுத்த அந்த சரீரத்தை கடவுள்கிட்டக்க நாம் திருப்பி கொடுக்குற போச்சே ஒரு நல்லபடியாக ஒப்படைக்கணும் இல்லையா? அதுக்கு தானே இந்த அபர காரியங்களே பண்ணுறது. கடவுள் கொடுத்த மிஷின் மாதிரி இருக்கக்கூடிய இந்த உடம்பை அவருக்கே திருப்பி அந்த அக்னியில் சமர்ப்பிக்கிறோம். அந்த மாதிரி அனாதைகளாக இருக்கக்கூடியவாளை இந்த சொசைட்டி டேக் கேர் பண்ணணும். என்னென்னா இந்த இந்த இந்து மதத்தினுடைய அவல நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு பெரியவா சொல்கிறான். பெரியவாளுடைய ஒரு ஆர்டர் படி பிரேத சம்ஸ்காரங்கிற காரியங்கள் பண்ணின்னு இருக்கா ஹியரண்டே. ஆனாலும் ஃபுல் ஸ்விங்கில் பண்ணலை, நடக்கலை அப்படிங்கிறத பெரியவா ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாள். ஹாஸ்பிட்டலில், கார்பரேஷனில் அவளே அதை காரியங்கள்லாம் பண்ணாமல் புதைச்சுடுறான். ஸோ சாஸ்திர பிரகாரமாக சம்ஸ்காரம் இல்லாமல் இப்படி ஒரு சரீரத்தை அனாதையாக ஒரு அபரகாரியம் பண்ணாமல் விடுறதுங்கிறது பாவம் நம்மளுடைய சமூகத்துக்கு தான் அப்படிங்கிறான். அதனால தான் இந்து சமூகத்தின் தோஷம். இதே மற்ற மதம் பாருங்கோ, அவள் என்றைக்குமே அதை விட்டு கொடுக்கவே மாட்டா. எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத இந்து மதத்தில் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய தோஷத்துக்கு நம்ம பாத்திரமாறோம். அதர் மதத்துக்காரெல்லாம் இதை விட்டு கொடுக்காம அவளுடைய சம்பிரதாயத்தைப்படி பண்ணிடுறா. ஸோ அதனால் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, பெரியவா சொல்கிறான், மடம்னு நான் வச்சுன்னு உட்காண்டிருக்கேன், பைசாவை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு குரு ஸ்தானத்தில் நான் உட்காண்டிருந்தா எனக்கு என்ன, அதனால் என்ன பிரயோஜனம்? சேத்து ஹிமாலயத்திலேருந்து இந்த கண்ட்ரியில் எந்த ஒரு இடத்துல ஒரு அனாதையினுடைய ஹிந்துனுடைய அனாதையாக இருக்கிறவாளுடைய டெத் ஆறுதோ அவனுடைய சரீரத்தை சாஸ்திரப்படி சம்ஸ்காரம் பண்ணி பகவான் கிட்டக்க ஒப்படைக்கிறது தான் குருன்னு நான் உட்காண்டிருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா பெரியவா. நாளை தொடர்தில் நம்ம பார்க்கலாம்.